தூத்துக்குடியில், தென் மாவட்டம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி 4 மாவட்டங்களிலே அதிக மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் 14ஆம் தேதியே அறிவிக்கப்பட்டு விட்டது. 14ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த அரசாங்கம் தூக்கி கொண்டிருந்த காரணத்தினாலே அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். ஏற்கனவே மிக்ஜாம் புயல், அந்த புயல் என்னென்ன தாகத்தை ஏற்படுத்தியது, கனமழை எப்படி எல்லாம் மக்களை பாதித்தது என்று நீங்கள் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த தென் மாவட்ட மக்கள் பாதிக்காத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒன்றுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர், இப்படி பொம்மைக்கு சாய் கொடுத்தா கை தட்டும் பாருங்க, அப்படித்தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. இதனால மக்கள் தான் துன்பப்படுறாங்க, மக்கள் தான் வேதனைப்படுறாங்க. நிர்வாக திறனற்ற செயலற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேரிடர் காலத்தில் மக்கள் பல்வேறு சவால்களை துன்பத்தங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட கிட்டத்தட்ட 17ஆம் தேதியிலிருந்து இன்று வரை தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாநகரம் பல்வேறு பகுதியில் இன்னும் தண்ணீர் வடியல. கனமழையின் போது ஆங்காங்கே சாலைகள் தேங்கி நீர் அப்படியே இருக்குது. அங்க இருக்கின்ற கால்நடைகளும் செத்து மிதக்கின்றன. தொற்று நோய் வந்துவிடும் என்ற மக்கள் அச்சப்பட்டு தொலைக்காட்சிகளில் பத்திரிகையில் அந்த செய்தியை பார்க்கிறோம். 8 நாட்கள் ஆகிடும்னா விடிவு காலம் பிறக்கல. தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு உடனடியாக ராட்சத மின் மோட்டாரை வச்சு எங்கெங்க அதிகமா தண்ணி இருக்குதோ அந்த பகுதிகளெல்லாம் தண்ணீரை இறக்கப்பட்டிருந்தா இந்த நிலை இருக்காது. ஒண்ணுமே செய்யல. நான் 19ஆம் தேதி போனேன். 19ஆம் தேதி போய்கிட்ட போது எல்லா பகுதியிலுமே தண்ணி சூழ்ந்திருக்கு. அங்க ஒரு பகுதிக்கு போய் பார்த்தேன். ஒரு கால்வாய் பேர் என்ன, பக்கில் ஓடை, பக்கில் ஓடை என்ற ஒரு ஓடை, அது தூத்துக்குடி மைய பகுதியில் ஓடிட்டு இருக்குது. மழை வருகின்ற காலங்களிலே அந்த ஓடையின் வழியாக நீர் ஓடி கடலிலே கலக்கும். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணிகள் எல்லாம் 80% நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதே போல தூத்துக்குடி மாநகர பகுதியில் கால்வாய் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆட்சி மாற்றம் வந்தது, விடியா திமுக ஆட்சிக்கு வந்தது. இன்றைய முதலமைச்சர் அந்த 20% பணியை கூட நிறைவேற்றலை. கடந்த 2.5 ஆண்டு விடியா திமுக ஆட்சியில் அந்த பகில் ஓடை பணி நிறைவு பெறாத காரணத்தினாலே 20% பணி கூட நிறைவு பெறவில்லை. அதற்கு காரணம் கமிஷன். அங்க இருக்கிற வட்ட செயலாளர், அங்க இருக்கிற கவுன்சிலர், மேயர், அங்க இருக்கிற அமைச்சர் கமிஷன் கேட்டுக்கொண்டு அந்த பணியே முடக்கி இன்றைக்கு அந்த முடக்கப்பட்ட பணியின் காரணமாக கனமழையால் அந்த நீரெல்லாம் வடியாமல் பல்வேறு சாலைகளை தேங்கி நின்று, உட்புற சாலைலாம் தேங்கி நின்று 10 அடி அப்படி தண்ணி தேங்கி நான் பார்த்தேன். அறிவிச்சவர் என்னோட வந்தாங்க. மாவட்ட சண்முகன் வந்தாரு, கடம்பூர் ராஜ் வந்தாரு, நம்முடைய உதயகுமார், அண்ணன் செல்லூர் ராஜ், மற்றும் நம்ம டாக்டர் விஜயபாஸ்கர் எல்லாம் வந்தாங்க. இப்படி நாங்கெல்லாம் பார்த்தோம், நேரடியாக பார்த்தோம். அங்க மக்கள் சொல்றாங்க, நீங்க கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்தை முழுமையா நிறைவேற்றப்பட்டிருந்தா கனமழையால் அந்த தண்ணியெல்லாம் வெளியேறி இருக்கும், தேங்கி இருக்காது. அந்த பணியை நிறைவேற்றாத காரணத்தினால கமிஷனுக்கு ஆசைப்பட்டு எங்களை துன்பத்திலே விட்டு விட்டார்கள் என்று கதறுகின்ற காட்சி பார்க்கிறோம். 3 நாள் ஆகிவிட்டது நாங்கள் சாப்பிட்டு என்று அந்த மக்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இங்க இருக்கின்ற முதலமைச்சர், இங்க இருக்கின்ற அதிகாரிகள், மற்ற அமைச்சர்கள் அவர்களுக்கு பசி இல்லாம உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ அங்க போயிருந்தா தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.